தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்து நிலம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். மகா கணபதி துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புறேன். வாழ்க வளமுடன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, இதுல முதல் விஷயம் என்னன்னா, எல்லாருக்குமே இது மனசுல ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். யாரை வேணாலும் கேளுங்களேன், யாராவது ஒருத்தரை நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கேட்கிறோமோ இல்லையோ அவங்களுடைய ஒரு புலம்பல் இந்த மாதிரி இருக்கும். உண்டா இல்லையா அப்படிங்கறத நீங்களே சொல்லலாம். முதல் விஷயம் என்னன்னா, நீ கேட்கிற பிரார்த்தனை ஏன் நிறைவேறல? நீ கேட்கிற பிரார்த்தனை ஏன் சுவாமி கிட்ட நிறைவேறல? எத்தனையோ பேர் பிரார்த்தனை சுவாமிகிட்ட போய் கேட்கிறோம், சுவாமிகிட்ட பிரார்த்தனை வைக்கிறோம், எல்லாருக்கும் நடக்குதுங்க. ஆனா எனக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குதுங்க. நானும் சாமிகிட்ட வேண்டிட்டு தான் இருக்கேன், விரதம் இருக்கேன், எல்லாமே தாங்க பண்றேன், எதுலையுமே குறை இல்லைங்க. பூஜை ரூம்ல குறை இல்லை, கோயிலுக்கு போறேன், சாமிக்கு பால் விஷயம் பண்றேன், என்னால என்னென்ன முடியுமோ அத்தனையுமே நான் செய்யறேன். ஆனா எனக்கு ஏன் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை எனக்கு இருக்கு? இந்த புலம்பல் நீங்க எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? எத்தனை பேர் நீங்க உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். எத்தனை தடவை கடவுளை அதாவது அழுதுகிட்டே கூப்பிட்டு இருப்பீங்க. யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் கடவுளை அழுதுண்டே கூப்பிட்டு இருப்பீங்க. மனசார நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எத்தனை பேர் அழுது. ஆனா இன்னும் வாழ்க்கை மாறலையா? இன்னும் வாழ்க்கை மாறலையா? நீங்க எத்தனை தடவை சன்னிதானத்துல போய் அழுதுட்டீங்க, ஆனா இன்னும் வாழ்க்கை மாறலையே. ஏன் மாறல? உண்மை இதுதான் கேட்கும் பொழுது அதிர்ச்சி ஆயிடுவீங்க. ஓ, இதுதான் உண்மையா? நமக்கே அதிர்ச்சி ஆயிடும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். ஒரு ஆழமான உண்மை என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு டீப் ட்ரூத் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆங்கிலத்துல. என்னன்னா, நீ கேட்கிற பிரார்த்தனை நிறைவேறலன்னா அது தோல்வி இல்லை, அது கடவுளின் சைலண்ட் ஒர்க்கிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் நிதர்சனமான உண்மை. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா நீ கேட்கிற பிரார்த்தனை நிறைவேறலைன்னா அது தோல்வி கிடையாது. ஐயோ நமக்கு தோல்வி ஆயிட்டோம், நம்ம சாமிகிட்ட போனோம், வேண்டுனோம், பண்ணோம், நமக்கு ஒண்ணுமே நடக்கல. சில பேர் சாமியே இல்லைங்க, சாமியே வேணாம், சாமியே நான் கும்பல அப்படின்னு சொல்றல, அதை சொல்லாது. அது கடவுளின் சைலண்ட் ஒர்க்கிங் ப்ராசஸ். நீ என்ன வேணாலும் பண்ணு, என் ஒர்க்கை நான் ஸ்லோவா ப்ராசஸ், நான் மெதுவாக நான் என்னோட ப்ராசஸ் நான் பண்றேன், நான் எனக்கு எப்ப செய்யணும்னு தெரியும் அப்ப நான் பண்றேன் அப்படின்றப்ப போடும். யாரும் சொல்லாத ரகசியம் கடவுள் சில நேரம் பதில் சொல்ல மாட்டார். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒவ்வொரு வரியும் நீங்க நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஐயோ பக்தி ஒளியில இப்படி ஒரு விஷயம் நான் கேட்டது இதுதான் என்னுடைய வாழ்க்கையில முதல் தடவை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. யாரும் சொல்லாத ரகசியம் கடவுள் சில நேரம் சொல்ல மாட்டார், ஆனால் வாழ்க்கையை பதிலாக்கி காட்டுவார். வாழ்க்கையை பதிலாக்கி காட்டுவார். அதுதான் தெய்வம். அங்கதான் தெய்வம் நின்று பேசுறது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அது நம்ம இந்த பக்தி ஒளியில இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சான்ஸ். ஓ, இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இன்னொன்னு என்னன்னு, நான் ஒரு சில விஷயங்களை சொல்ல விருப்பப்படுறது என்னன்னா, கடவுள் தாமதிப்பார் ஆனா தவற விட மாட்டார். உனக்கான விஷயம் உனக்கு கண்டிப்பா கிடைக்குங்க. கடவுள் தாமதிப்பார். உன்னுடைய கிரக நிலை, உன்னுடைய சூழ்நிலைகள் சரியா இல்லைன்னு தாமதம் இருக்கிற மாதிரிதான் இருக்கும். ஆனா தவற விட மாட்டார். உனக்கு கொடுக்க வேண்டியதை, செய்ய வேண்டியதை சந்தோஷமா திருப்தியா அந்த தெய்வம் உனக்கு செய்யும். நீ எந்த தெய்வத்தை வேணாலும் வழிபாடு பண்ணு. விநாயகர் வழிபாடு பண்ணு, முருகப்பெருமான வழிபாடு பண்ணு, அம்பாளை வழிபாடு பண்ணு, முனீஸ்வரர் சம்பந்தப்பட்ட தெய்வங்களை வழிபாடு பண்ணு, வாராகி அம்பாள் வழிபாடு பண்ணு, எந்த தெய்வமாக இருந்தாலும் நீ வழிபாடு பண்ணு. ஆனால் இதுதான் உண்மை. விதைத்த இதை தான் அறுப்போம். உண்டா இல்லையா? விதைத்த இதை தான் நீ என்ன விதைக்கிறியோ அதுதானே அறுவடை பண்ற. வேற ஏதாவது மாத்தி பண்றியா? இல்ல தானே? அதுதான். அங்கதான் நீ புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு விஷயத்த நீ புரிஞ்சுட்டேன்னு சொன்னா உன்னுடைய வாழ்க்கை நன்னா இருக்கும். ஒண்ணு. அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா, மூன்றாவது ஒரு சில விஷயங்கள் நான் சொல்றேன். மூன்றாவது மறைந்த காரணம், அதாவது ஹிடன் ரீசன்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஹிடன் ரீசன்ஸ், மறைமுக சில விஷயங்கள். ஒரே ஒரு விஷயம், நீ என்னைக்கு உன்னுடைய குலதெய்வத்தை நீ மறந்துட்டியோ அங்கேயே உன்னுடைய பிளஸிங்ஸ் எல்லாம் பிளாக் ஆயிடும். அங்கேயே உனக்கு பிளாக் ஆயிடுத்து. என்னைக்கு உன்னுடைய குலதெய்வத்தை நீ மனதார நினைக்க விரும்பலையோ, ஒரு சுபகாரியம் பண்ற, ஒரு கல்யாணம் பண்ற, ஒரு கிரகப்பிரவேசம் பண்ற, ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிகள் பண்ற, அந்த இடத்த நீ உன்னுடைய குலதெய்வத்தை நீ நினைக்காத பொழுது அந்த இடத்துல பிளாக் உனக்கு பிளஸிங்ஸ் பிளாக் ஆட்டோமேட்டிக்கா உனக்கு வந்துடும். ஸோ என்னடா நமக்கு இவ்வளவு தடங்கள் வருதுன்னா அங்க ஏதோ ஒரு தெய்வத்தோட பிளாக் நமக்கு இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க கடவுளை மறந்தா கடவுள் உங்களை மறக்க மாட்டார், ஆனா காத்திருக்க வைப்பார். எப்படி வைப்பாரு? காத்திருக்க வைப்பார். காத்திருப்போர் பட்டியல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்க தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே,
இவர்களை காத்திருப்போர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறதுன்னு பேர் சொல்லுவாங்க. சில கவர்மெண்ட் செக்டார்ல எல்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவங்க காத்திருப்போர் பட்டியலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நீங்க கடவுளை மறந்தா கடவுள் உங்களை ஆனா மறக்க மாட்டாரு. காத்திருப்போர் பட்டியல்ல உங்களை வச்சிருப்பாரு, உங்க காத்திருக்க வைப்பார். இரு, உனக்கான டைம் வரும்போது நான் செய்யறேன், அது வரைக்கும் நீ அப்படியே இரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நீ என்னென்ன பண்றங்கிறத he will watch. கடவுள் உங்களை வாட்ச் பண்ற. நீ எப்போதும் போல தெய்வத்தை சாமி கும்பிடுறியா, இல்ல நீ அந்த சாமியும்ல ஒண்ணும் இல்லைன்னு விட்டுட்டு நீ சாமியை கும்பிடாம நீ இருக்கியா, நீ பார்த்தும் பார்க்காத மாதிரி போறியா, இல்ல நீ தெய்வத்தை நினைக்கிறியா, எல்லாத்தையும் நின்று பார்த்துன்னு தான் இருப்பார். நீ உன்னுடைய ஒவ்வொரு அசைவிலும் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டேதான் இருக்கும். அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல இது மட்டும்னு கிடையாது, இன்னொரு விஷயமும் சொல்றேன். முன்னோர்கள் ஆசீர்வாதம் இல்லைன்னா உன்னுடைய முன்னேற்றம் ஸ்லோவா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னோர்கள் ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு சொன்னா உன்னுடைய முன்னேற்றம் எப்படி இருக்கும்? ஸ்லோவா தான் இருக்கும். இப்போ நீ ஒரு வீட்டுல இருக்க, இப்ப நீ இன்னொரு வீடு வாங்கணும், இன்னொரு நிலம் வாங்கணும், ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிற, ஆனா உன்னால செய்ய முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அதாவது ஒரு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்கணும், அடுத்த லெவலுக்கு போகணும். இருக்கிறத வித்துட்டு வாடகை வீட்டுல போய் இருக்கிறது நல்லதா? நினைச்சு பாருங்க. அப்ப அங்க ஏதோ ஒரு குறை இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லையா? இப்போ ஒரு சொந்த வீடு இருக்கு, அந்த சொந்த வீடை வித்துட்டு கடன் எல்லாம் அடைச்சிட்டு நீ வாடகை வீட்டுல இருந்தேன்னா, சொந்த வீட்டுல இருக்கிற நீ வாடகை வீட்டுக்கு போயிட்டேன்னா அப்ப நீ யோசிக்கணும், ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல குறை இருக்கு, அந்த குறையை நம்ம நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறது உன் உள் மனசுல வரணும். அப்படி நீ வந்துட்ட அப்படின்னு சொன்னா அந்த கடவுளுடைய அனுகிரகம் உனக்கு பூர்ணமாக ஒரு இடத்துல இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். முன்னோர்கள் ஆசீர்வாதம் இல்லைன்னாலும் முன்னேற்றம் ஸ்லோவா இருக்கும். முன்னோர்கள் சைலண்டா தான் காத்திருக்காங்க. நீ செய்யக்கூடிய ஒரு தீபம், ஒரு அமாவாசையில் ஒரு தீபம் ஏத்துறது, ஒரு படையில் இடுறது, நீ அவங்கள மனசார வழிபாடு பண்றது, அது அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், உன்னோட முன்னோர்களா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனா நீ அவர்களை நினைக்க வேண்டும் ஒரு பொழுதாவது. அதனாலதான் அமாவாசையில் ஒரு பொழுதாவது நீ நினைக்க வேண்டும். நினைத்து அவங்கள முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கணும். அதாவது ஒரு சில விஷயங்கள் சில பிரச்சனைகளை நம்மளே கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ எப்படி இருக்கு, நம்மளா சில விஷயங்களை கிரியேட் பண்ணி நம்மளா சில விஷயங்கள்லாம் அப்படியே பதறோம் சில நேரத்துல. அதுக்கு தான் நீ என்ன பண்ணணும்? தினமுமே உனக்கு இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் இருக்கா, நீ இப்போ ஒரு கோயிலுக்கு போறோம், பிரார்த்தனையை நீ வைக்கிற, பிரார்த்தனை நான் சாமினா சார் என்ன சார், கெட்டவன்லாம் நல்லவனை தான் சார் ஆண்டவன் சோதிக்கிறான், கெட்டவன் வளர்ந்துகிட்டே போறான் சார், அவன் என்ன சார் இன்னைக்கு ஃப்ராடுத்தனம் பண்றவனும் இப்போ வேற இப்போ மற்ற விஷயம் பண்றவனும் தான் சார் இன்னைக்கு லைஃப்ல நம்பர் 1 இருக்கான். நல்லவன் பாத்தீங்கன்னா அவன் பாருங்க, அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் சார். கோயிலுக்கு போறான், 2 வேளை கோயிலுக்கு போறான், சாமி கும்பிட்றான் எல்லாம், ஆனா அவன் தான் சார் நிறைய கஷ்டப்பட்டு. இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம நிறைய கேள்விப்பட்டு தான் இருக்கோம், கேட்டுட்டு தான் இருக்கும். ஆனா நீ செய்ய வேண்டியது என்ன? இந்த மாதிரி நீ உன் மனசுல நிறைய பிரச்சனைகள் வச்சுருக்கியா, நிறைய விஷயங்கள் வச்சுருக்கியா, என்னைக்கு நீ உன்னுடைய பூஜை ரூம்ல நீ ஒரு 10 நிமிஷம் உட்காந்துருக்க, என்னைக்கு உன்னுடைய பூஜை ரூம்ல நீ ஒரு 10 நிமிஷம் கீழே ஏதாவது ஒரு தர்பப்பாயோ ஒரு மணப்பலகையோ போட்டு ஒரு 10 நிமிஷம் நீ உட்கார்ந்துருக்கியா, உட்கார்ந்து நீ சுவாமி தரிசனம் பண்ணிருக்கியா, 10 நிமிஷம் தீப ஒளியில நீ சுவாமியை பார்த்திருக்கியா? அங்க நீ பார்க்கணும். முக்கியமா நீ எதை பார்க்க வேண்டும்? நீ என்ன பண்ணணும்? தினமுமே உன்னோட தினமும் ஒரு தீபம் ஏற்றுங்க. 3 நிமிடம் கண்ணை மூடி இந்த வார்த்தைகளை நீ சொல்ல வேண்டும். தினமும் விளக்கு ஏத்துங்க. நான் சொல்ற இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கடைபிடித்தால் உங்களுக்கு இத்தனை நாள்ல இந்த மாற்றம் கண்டிப்பா உங்களுக்கு வரும். இந்த பக்தி ஒளி இது உங்களுக்கு ஒரு நிதர்சனமான உண்மை, நான் கண்ட அனுபவம், இது நிதர்சனமான உண்மை. ஒரு தீபம் ஏத்துங்க, ஒரு நெய் தீபம், ஒரு பசு நெய் தீபம் ஒரு தட்டுல விளக்கேத்தி உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. 3 நிமிடம் கண்ணை மூடிக்கு 3 நிமிஷம் கண்ணை மூடிக்கோங்க. இந்த வார்த்தையை சொல்லுங்க. என் தவறுகளை மன்னித்து. தப்பு செய்யாத மனுஷன் இந்த உலகத்துல இருக்கானா? இல்ல தானே? உங்களை அறியாம நீங்க ஏதோ ஒரு விஷயங்கள் சில நேரம் கோவப்பட்டிருப்பீங்க, ஏதோ ஒரு விஷயம் பண்ணிருப்பீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? என் தவறுகளை மன்னித்து என் குலதெய்வமும் என் முன்னோர்களும் எனக்கு அருள் புரிய வேண்டும். இதை நீ மனசுக்குள்ள அந்த 3 நிமிஷம் வரைக்கும் நீ சொல்லிண்டே இருக்கணும். என்ன சொல்லணும்? இப்ப நான் சொல்லி கொடுத்த விஷயத்த நீ சொல்லிண்டே இருக்கணும். அப்பதான் அந்த 3 நிமிஷம் வரைக்கும், முதல் 3 நிமிஷம் வரைக்கும் இது விஷயம், என் தவறுகளை மன்னித்து என் குலதெய்வமும் என் முன்னோர்களும் எனக்கு அருள் புரிய வேண்டும் அப்படிங்கறத அந்த விளக்க பார்த்து 3 நிமிஷம் கண்ணை மூடிண்டு நீ சொல்லணும். இது என்னைக்கு நீ செய்யணும்? வெள்ளிக்கிழமையில செய்யணும், அல்லது நீ செய்ய வேண்டியது அமாவாசை அன்னைக்கு நீ கண்டிப்பா செய்யணும். அந்த செய்யற அன்னைக்கு முடிஞ்சா ஒரு அன்னதானம், முடிந்தால் ஒரு அன்னதானம் நீ செஞ்சு பாரு. இதை நீ செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா உங்க வீட்டுல எனர்ஜியே மாறும். நெகட்டிவ் எனர்ஜி போய் பாசிட்டிவ் எனர்ஜி எப்படி மாறுது அப்படின்னு. அதாவது ஒருத்தர்கிட்ட இப்ப நம்ம ஒரு தப்பு செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன், செய்யாத தப்புக்கு மன்னிப்பு கேட்க வேண்டாம்.
செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு உண்டா இல்லையா, கேட்கணுமா இல்லையா, தெரிஞ்சா தெரியாமல நம்ம சில விஷயங்கள். அதனாலதான் உங்க வீட்டுல எனர்ஜியே மாறும், சூப்பரா மாறும். 48 நாட்களுக்குள் மாற்றம் கன்ஃபார்ம். அதுல எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. 48 நாள் மாற்றம் கன்ஃபார்ம். நான் சொல்றது, நின்ற வேலைகள் நகரும். எதெல்லாம் உனக்கு பிளாக்கேஜா இருக்கோ அதெல்லாம் மூவ்மெண்ட் ஆகி நடக்க ஆரம்பிச்சிடும். அந்த வேலையெல்லாம் உனக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவாயிடும். பணம் ஃப்ளோ கரெக்டா வர ஆரம்பிச்சிடும். பண விஷயங்கள், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உயர ஆரம்பிச்சிடும். மனசு லைட்டா இருக்கும், பாரம் இல்லாமல் மனசு லேசாயிடும். ஏதோ மனசுல சில பாரங்கள் குறைந்து, மனபாரம் குறைந்து கொஞ்சம் லேசா இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் உங்க வாழ்க்கையை சேஞ்ச் ஆக்கக்கூடிய சிக்னல். இது உங்க வாழ்க்கையை சேஞ்ச் ஆக்கக்கூடிய சிக்னல் மாதிரி. இந்த சிக்னலை நீங்க பயன்படுத்திக்கணும். அதாவது உங்க பிரார்த்தனை ரிஜெக்ட் ஆகல, ஆனா டைமிங் ஹோல்டுல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க. கடவுள் லேட்டா வரலாம், ஆனா லைஃப் முழுக்க உங்களுக்கு செட்டில்மெண்ட் தான் செஞ்சுட்டு போவார். அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு வரல, ஐயோ நமக்கு இது நடக்கல, அப்படிலாம் நடக்கவே நினைக்காதீங்க. கடவுள் சுவாமி லேட்டா வரலாம், ஆனா லைஃப் முழுக்க செட்டில்மெண்ட் பண்ணி விட்டு தான் போவார். உன் வாழ்க்கைக்கு உனக்கு என்ன தேவை, உனக்கு என்ன தேவையோ நான் எல்லாம் செஞ்சுட்டு போறேன். நீ அதுக்கு தகுந்த மாதிரி நீ எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இரு. உனக்கு வழிகாட்டுதல் தான் அந்த கடவுள். அந்த வழியில நீ போறதும், நீ கெட்ட வழியில போறதும் அது உன் கையில தான் இருக்கு. நல்லதை சொல்லி கொடுத்தா கேட்கணும். சொல்றாங்க நம்ம அடுத்து நம்ம இந்த வழியில நடக்கணுங்கிறத நீ கேட்கணும். அப்படி நீ கேட்கலன்னா என்ன ஆகும், நமக்கு நடக்கிறது நமக்கு வேற மாதிரி நடந்துட்டு இருக்கும். அப்ப அது மாதிரி எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது உண்டு. இன்னொன்னு நான் சொல்றேன், உங்க மனச நீங்க இதெல்லாம் உங்களுக்கு உண்மை, சாமி சொன்னதெல்லாம் உண்மைதான், பொய் இல்லை அப்படின்னு சொன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சாமி நீங்க சொன்னதெல்லாம் உண்மையான வார்த்தை அப்படின்னு. நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன், இதெல்லாம் சாதாரண விஷயங்கள். உங்கள் வாழ்க்கை திரும்பும் தருணம் இது. இந்த ரகசியம் தெரிஞ்சா நீங்க வேற லெவல் தான். நீங்க உண்மையிலேயே இந்த பக்தி ஒளி பார்க்கிற நீங்க 48 நாள் ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சு நான் சொல்ற விஷயத்த நீங்க சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கை லெவலே வேறதான், வேற மாதிரி போவீங்க. வேற சந்தோஷங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.